கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் RS பாரதி இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அமோக வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. என்ன சொல்லுது இந்த தேர்தல்? தொடர்ச்சியாக 2026 எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திமுகவுக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும், சீமான் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக பாஜக வாக்குகள் எங்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்த மட்டிலும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் 3 ஆண்டு கால சாதனை மக்கள் மத்தியில் வைத்து ஓட்டு கேட்டோம். தொடர்ந்து 2019 மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தொடர்ந்து அதில் இருந்து வெற்றி மேல் வெற்றி தான் நாங்கள் பெற்று வருகிறோம். இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலில் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தன, தேர்தலுக்கு முன்னால் எப்படியெல்லாம் எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்தன என்பதை அனைவரும் அறிவார்கள். இதே போல்தான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக, இடைத்தேர்தலுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தையும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வைத்து பெரிய உதாரணமான பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதே பாணியில்தான் இந்த தேர்தலுக்கு முன்பாகவும் ஏதோ பிரச்சாரத்தை எல்லாம் செய்தார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துடைய விவகாரத்தை ஊதினார்கள். அண்ணாமலை சாட்டையில அடித்துக் கொண்டார். எல்லா விதமான அரசியலில் நடக்கக்கூடியாத போராட்டங்கள் எல்லாம் நடத்தினார்கள். இத்தனைக்கும் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை இதுவரையில் தமிழ்நாட்டு இடைத்தேர்தலில் யாரும் பெற முடியாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறோம். இது மு.க. ஸ்டாலினுடைய மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாகத்தான் இந்த ஈரோடு வெற்றியை நாங்கள் கருதுகிறோம். 3.5 ஆண்டு கால ஆட்சிக்கு சாதனைக்கு கிடைத்த வெற்றி. மக்கள் மு.க. ஸ்டாலினை தொடர்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை இது நிரூபித்திருக்கிறது. இது தொடரும். 2019 தொடங்கிய எங்களுடைய வெற்றி தொடர்ந்து இதுவரை 25 வரை தொடர்ந்து இருக்கிறது. 26 இதே போல மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளில் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட தொகுதியை எங்கள் இலக்கை தளபதி எண்ணி அந்த இலக்கை அடைவோம் என்பது உறுதியாக இருக்கிறது. இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சி வெற்றி பெறுவது ஒரு சாதாரணமான விஷயம்தான். குறிப்பா ஆட்சி அதிகாரத்தை அளவில்லாம பயன்படுத்துவாங்க. அதனாலதான் நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வராங்க. அதை எப்படி பாக்குறது? ஆனால் இந்த தேர்தலில் எந்த விதமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எந்த தலைவர்களும் போகவில்லை. முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற செயல் வீரர்களையும் கூட்டணி செயல்களை வைத்து இந்த தேர்தலை சந்தித்தோம். இதற்கே இவ்வளவு மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆகவே என்னென்ன பிரச்சாரங்கள் எல்லாம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அந்த ஒரு சட்டமன்றத்தில் என்ன செய்தார்கள், அண்ணாமலை என்னென்ன நாடகம் போட்டால் ஆட்சிக்கு என்னென்ன களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எல்லாம் நாடகம் போட்டார்கள். ஆனால் அத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் பெரியார் பிறந்த மண், அவர் ஊட்டிய அந்த உணர்வோடு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறது. இதே போல்தான் சேலத்தில் 1971 பெரியாருடைய அந்த பிரச்சனையை வைத்து அன்றைக்கு பெரிய பிரச்சனை கிளப்பினார்கள். அந்த தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெற்றது. 184 இடங்களில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம். இப்பொழுது பெரியாரை தொட்டு அந்த பெரியாரை பற்றி பேசி ஈரோட்டில் முதல் தேர்தல் நடந்திருக்கிறது. எப்படி 1971 மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்றம் பெற்றதோ அதை விட மகத்தான வெற்றியை தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் நாங்கள் பெறுவோம். நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் வாக்குகள் நோட்டாவுக்கு 6000 வாக்குகளுக்கு மேல கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தமிழக அரசின் மீது மக்கள் நம்பிக்கையை இழப்பதற்கான அறிகுறிகள் அப்படின்னு தொடர்ச்சியா அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இதை எப்படி பார்க்க? அது எப்படிங்க 100க்கு 90 மார்க் வாங்கணும் ஃபெயில்னு சொன்னா அது அர்த்தமே இல்லையே. 16 மார்க் வாங்கணும் பாஸ், 90 மார்க் வாங்கணும் ஃபெயில்னா அது என்ன வாதம்னு எனக்கு புரியல. நீங்க என்ன பதில்? அதே நேரத்தில் பாஜக வாக்குகள் அதிமுக வாக்குகளை யார் அறுவடை செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது? பாஜக அதிமுக வாக்குகள் எந்த பக்கம் போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? என்னை பொறுத்த மட்டும் இது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர்கள் 12,000 வாக்குகள் அங்கு பெற்றிருந்தார்கள்.
பாஜகவினர் 13,000 ஓட்டு பெற்றிருந்தார்கள். ரெண்டையும் கூட்டி பார்த்தால் 25,000 ஓட்டு வருது. அதை விட இப்போது குறைவாகத்தான் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. பாஜக மிக மிக தீவிரமாக சீமானுக்கு வேலை செய்தார் என்று எல்லோருக்கும் தெரியும், அந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும். காரணம், பெரியாரை எதிர்ப்பதில் அண்ணாமலையும் எச் ராஜாவும் எந்த அளவுக்கு சீமானை வருந்தி வந்து ஆதரித்தார்கள் என்பதும் மக்களுக்கு தெரியும். இந்த பாஜக ஓட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு 2 சேர்த்தால் ஏறத்தாழ 25,000 ஓட்டு மேல் அவர் வாங்கியிருக்க வேண்டும். அதற்கும் குறைவாக வாங்கியிருக்கிறார் என்றால் அது சரிந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். களத்தில் அதிமுக இல்ல, அதனால திமுகவுக்கு வெற்றி எளிமையா கிடைச்சிருக்கு. அதிமுக இருந்தால் போட்டி கடுமையா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்கலாம்? போன தேர்தலிலும் அதிமுக இருந்தது, அதையும் வெற்றி தான் பெற்றோம். நிச்சயமா தொடர்ச்சியா 1 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஜெயிச்சோம். நன்றி திரு RS பாரதி இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.